விகிதாச்சார தேர்தல் சீர்திருத்தத்துடன் ஒரே நாடு ஒரே தேர்தல், மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற உன்னதமான லட்சியத்தை அமலாக்குகின்ற பொழுது விகிதாச்சார தேர்தல் முறையுடனான மாற்றம் வேண்டும் என்பது புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடு என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையரி டிவியில் பார்க்கலாம். விகிதாச்சார தேர்தல் சீர்திருத்தத்துடன் கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் குறித்து மத்திய அரசால் அமைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமையிலான குழு அதை ஆதரித்து ஜனாதிபதி அவர்களிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வரவேற்க தகுந்த ஒன்றாகும். 4000 கிலோமீட்டர் வடக்கு தெற்காகவும் 3000 கிலோமீட்டர் கிழக்கு மேற்காகவும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பல மொழிகள் பல இனங்கள் உள்ளடக்கிய இந்திய தேசத்தில் நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி என்று தனித்தனியே தேர்தல் நடத்துவதால் கால விரயமும் பெருத்த பொருள் செலவும் தேர்தல் விதிமுறைகளும் அடிக்கடி அமலாகுவதால் அரசு திட்டங்கள் நிறைவேற்றுவதில் தேக்கமும் ஏற்படுகின்றன. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் பெரும்பாலான நேரங்களை தேர்தல் நடத்துவதற்கென்று ஒதுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதனால் மக்கள் பணிகள் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாகிறது. எனவே நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் உள்ளாட்சிகளுக்கான தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதுதான் இந்தியாவை வேகமாக வளர்ச்சிக்கு பாதைக்கு இட்டுச் செல்லும். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் மாநிலங்கள் அளவில் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்வது? மத்தியிலேயே பெரும்பான்மை இல்லையே என்றால் குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வரும் பட்சத்தில் மீண்டும் மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டுமா என்பது போன்ற பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. நிச்சயமாக அது குறித்து ஆழமாக சிந்திக்கத்தான் வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பொழுது அமெரிக்க, கனடா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடைய அரசியல் சாசனங்களையோ வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு அதை வடிவமைத்தார்கள். ஆனால் தேர்தல் முறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எனவும் ஃபாஸ்ட் சிஸ்டம் என்ற ஜனநாயகத்திற்கு ஒவ்வாத ஒரு தேர்தல் முறையை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாலும் ஒரு வாக்கு அதிகமாக வாங்கினாலும் அந்த வேட்பாளரை வெற்றி பெறுகிறார், அந்த கட்சி மட்டுமே வெற்றி பெறுகிறது. உதாரணத்திற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 10 லட்சம் வாக்கு இருப்பதாக கணக்கிட்டால் 5,01,000 வாக்குகளை பெறுகிறவர் வெற்றி பெறுகிறார், அக்கட்சி வெற்றி பெற்று விடுகிறது. 4,99,999 வாக்குகள் பெறக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகிறார். இது ஏதோ ஒரு தொகுதியில் என்று பார்க்கக்கூடாது. பல நேரங்களில் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் குறைவான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய போக்கும், குறைவான வாக்கு சதவீதத்தை பெறக்கூடியவர்கள் அதிகமான பிரதிநிதிகளை பெறக்கூடிய நிலையும் உருவாகிறது. பல நேரங்களில் அதிகமான சதவீத வாக்குகளை பெறக்கூடிய கட்சிகளால் ஓரிரு இடங்களை கூட வெற்றி பெற முடியாத சூழல் உருவாகி விடுகிறது. அனைவருக்குமான ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வாக்கு கூடுதல் அல்லது ஒரு வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மட்டுமே ஆட்சியில் அமருவதும் லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவு பெற்றும் மற்ற கட்சிகள் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியாததும் ஜனநாயகத்திற்கு பேராபத்தே ஆகும். அதுதான் தற்போது இந்திய தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய மிக பெரும் குறைபாடாகும். ஒரே கல்லில் 2 மாங்காய்கள் என்பது போல 2-3 முக்கியமான தேர்தல் சீர்திருத்தங்களையும் இத்துடன் மத்திய அரசு அமலாக்குமையானால் இப்பொழுது இதே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ஏற்க மறுக்கும் அரசியல் கட்சிகள் கூட ஏற்க வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெளிவாக தனது கருத்தை பதிவு செய்கிறார். மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இருக்கக்கூடிய தேர்தல் முறையை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என மாற்றப்பட வேண்டும். விகிதாசார தேர்தல் முறை அமல்படுத்தப்பட்டால் தேர்தலில் பங்கு பெறக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய வாக்கு விகிதாசாரத்திற்கு ஏற்ப பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். எனவே பரவி கிடக்கும் அனைத்து தரப்பினரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது முற்றாக அளிக்கப்பட்டு பல கட்சிகள் ஒருங்கிணைந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும். இதனால் உண்மையான சமத்துவம், ஜனநாயகம் நிலைநாட்டப்படும். அச்சமயத்தில் ஆட்சி கவிழ்ப்பும் மிக மிக குறைவாகி போய்விடும். தேசிய அரசாங்கங்கள் என்ற அடிப்படையில் பல கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்பொழுதும் அரசு கவிழாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அண்டை நாடான இலங்கையிலும், ஐரோப்பாவிலும், மிக முக்கியமான நாடான சுவிட்சர்லாந்திலும், நார்வேயிலும், ஸ்வீடன், பின்லாந்து போன்ற பல இந்த தேர்தல் முறைகள் இன்னும் இருந்து வருகிறது. ஏறக்குறைய 75 வருடங்களுக்கு பிறகு தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வர ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற மத்திய அரசின் நோக்கம் நல்ல நோக்கம், சரியானது. அதே சமயத்தில் பழையகள் புதிய மொந்தை என்பதற்கு ஏற்ப பழைய தேர்தல் முறைகளை கடைபிடித்தால் அது எவ்விதத்திலும் பலன் அளிக்காது. அது குழப்பங்களை மட்டுமே ஏற்படுத்தலாம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல மாநிலங்களில் ஒப்புக்கொள்ளாத சூழல் ஏற்படலாம். அதே சமயம் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல், விகிதாச்சார தேர்தல் முறையை போன்றவற்றை நிச்சயம் அனைத்து
அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் சூழல் ஏற்படும். எனவே மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற உன்னதமான லட்சியத்தை அமலாக்குகின்ற பொழுது விகிதாச்சார தேர்தல் முறையுடான தேர்தல் மாற்றம் வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடு என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.